சத்தி சத்தி நல்லா துடிக்கிறா. நம்ம எப்படி பாடுபடுத்திருப்பா. சத்தி சத்தி ஏமா என்ன இன்னும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு? ஒருவேளை பாம்புக்கு வீரியம் கம்மியோ? என்ன பாம்பாட்டி கொத்துனா மறு நிமிஷமே பட்டுன்னு போயிடுவான்னு சொன்னா? என்ன இவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டே இருக்காவ? அம்மா விடுமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ போராடி சாவட்டும். இன்னியோட அந்த மூதேவி தொல்லை ஒழிஞ்சா சரி. ஆமா. அம்மா அம்மா சிவா, ஏமா சிவா ஏமா கேக்குது? பொண்ணு புரியலையம்மா, வாமா பாக்கலாம். சத்தி 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 எந்திரி சத்தி சத்தி. எங்க எங்க எழுந்துருங்க. எங்க பயமா இருக்குங்க. ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி பயப்படாதீங்க, நாங்க போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க. பாட்டி சாமிய. சுந்தர் அம்மா சுந்தர் அம்மா அம்மா அம்மா. என்ன சிவா? என்னாச்சு சிவா? அம்மா என்னன்னு தெரியலம்மா. சத்திக்கு பாம்பு கடிச்சிருச்சுமா. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேம்மா. சத்தி சத்தி வீட்டுக்குள்ள எப்படா பாம்பு வந்துச்சு? டேய் எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியலடா. என்ன சிவா சொல்ற? பாம்பு கையில எடுத்துட்டாமா. அம்மா அது கையில கடிச்சிருச்சுமா. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் சரி கூட்டிட்டு சரி, போறேம்மா. கூட்டிட்டு போலாம். சத்தி சத்தி டேய் பாத்துடா. டேய் பாத்து போ, படிக்கிட்டு இருக்கு. வா வா வா. ஏய் சுந்தர் கார் டோர் தர, கார் டோர் தர. தல 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 தல. நினைச்சு தலங்க. டேய் நானும் வரேன்டா. ஏய் சுந்தர் நீங்க இருந்து பாத்துக்கோ, எல்லாம் பதட்டமா இருப்பாங்க. நான் போயிட்டு கால் பண்றேன் உனக்கு. ப்ரோ ஹாஸ்பிடல் போயிட்டு எந்த ஹாஸ்பிடலும் கால் பண்ணு. கண்டிப்பா கால் பண்றேன்டா. ஒண்ணும் ஆகாது மீனாட்சி. ஏமா நாம நினைச்ச மாதிரி சக்திய பாம்பு கடிச்சிருச்சு. ஆனா இந்த சிவா பையன் எப்படி உள்ள போனா? மா, சத்தம் கேட்டு கதவு உடைச்சு உள்ள போயிருப்பான். அதை விடுமா. அவளை பாம்பு கடிச்சிருச்சுல்ல, அது போதும் எனக்கு. அவ பொழைக்கவே கூடாது. இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா மொனமாதாமா வரணும். சத்தி 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 கொஞ்சம் பாருமா. சத்தி சத்தி. மாமா, உங்களுக்கு என் மேல லவ் இருக்கு மாமா. இல்லனா நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? நிச்சயமா உங்களை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது மாமா. சத்தி இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க சத்தி? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம வா சத்தி. உனக்கு உடம்பெல்லாம் பாய்சன் ஏறி இருக்கு சத்தி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா வா சத்தி ப்ளீஸ். பொதுவா பொண்ணுங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா சொல்லவே வேண்டாம், செத்தாலும் பேசுவாங்க மாமா. சத்தி இப்ப எதுக்கு சாவ அது இதுன்னு பேசிட்டு இருக்க? வேணாமா, சொன்னா கேளுமா. உனக்கு ஒண்ணு இல்ல. ஏன் மாமா, எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாதுமா. பயப்படாம இரு சத்தி. சொன்னா கேளு. சத்தி இங்க பாரு. மாமா, நீங்க தான் மாமா பயப்படுறீங்க. உங்களுக்கு எப்படி வேர்க்குது பாருங்க. சத்தி அதெல்லாம் எதுவும் இல்ல சத்தி. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வா சத்தி ப்ளீஸ். சத்தி
சத்தி சத்தி சத்தி கண்ணை தர சத்தி இங்க கொஞ்சம் பாருமா சத்தி சத்தி பாரு சத்தி 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 என்னாச்சு சத்தி ஏதாவது மயக்கம் வருதா ஆமா மாமா, மயக்கம் வருதா ஒரு மாதிரியா இருக்கு. பயப்படாத சத்தி, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு, போயிடலாம் சத்தி. சத்தி 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 ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு வா சத்தி. நீங்க தானே மாமா அமைதியா வர சொன்னீங்க. ஐயோ சத்தி, உனக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் தான் அப்படி சொன்னேன். ஏதாவது பேசிட்டு வா சத்தி. ஏன் மாமா, நான் செத்துருவேன்னு பயப்படுறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத சத்தி, அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாத சத்தி, நான் இருக்கேன். மாமா, எனக்கு ஏதோ பண்ணது மாமா. நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா, நான் செத்துருவேன். சத்தி இங்க பாரு பாரு சத்தி, சத்தி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத சத்தி, உனக்கு எதுவும் ஆகாதுமா. இங்க பாரு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருச்சு, போயிடலாம் போயிடலாம் சத்தி. இல்ல மாமா, இதுக்கு மேல என்ன காப்பாத்துறது கஷ்டம் மாமா. ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத சத்தி. சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. சத்தி எனக்கு ஒரு ஆசை இருக்கு மாமா, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? அப்பெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத சத்தி. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருச்சு, போயிடலாம் சத்தி. ப்ளீஸ் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா. அச்சோ என்னன்னு சொல்லு சத்தி. நான் சாகிறதுக்கு முன்ன உங்க வாயால, சொல்லு சத்தி, என்னன்னு சொல்லு சத்தி. நான் சாகிறதுக்கு முன்ன உங்க வாயால ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொல்றத நான் கேட்கணும் மாமா. எனக்காக சொல்வீங்களா? சத்தி மாமா ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா. சத்தி இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருச்சுமா, போயிடலாமா? சொல்லுங்க பாருடா மாமா. சத்தி. மாமா நான் செத்துருவேன் மாமா, சொல்லுங்க மாமா. ஐயோ சத்தி, உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுமா, ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருச்சுமா, போயிடலாமா? சத்தி 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 இங்க பாரு சத்தி. சத்தி 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 இங்க பாரு சத்தி. சத்தி சத்தி பாருமா, சத்தி கண்ணை தர சத்தி. சத்தி பாருமா சத்தி. சத்தி சத்தி இங்க பாரு சத்தி. சத்தி ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துருச்சு, போயிடலாமா? சத்தி சத்தி. அவ மட்டும் தானே உள்ள படுத்திருந்தா. ஏமா சுபத்ரா, இந்த சிவா எப்படி ரூமுக்குள்ள போனா? என்ன கேளு, நீ தானே எல்லாத்தையும் செஞ்ச. என்னம்மா நீ, நான் என்னமோ அந்த சிவாவை ரூமுக்குள்ள வேணும்னே விட்ட மாதிரி பேசுற. நீ என்ன சொன்னியோ அதுதானமா நான் செஞ்சேன். அம்மா, நீ ரூமை பூட்டும் போது நல்லா பாத்தியா அங்க சிவா இருந்தானா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? எனக்கு வயசாயிடுச்சே தவிர கண்ணும் காதும் இது வரைக்கும் பிரைட்டா இருக்கு. அந்த ரூமை நான் பூட்டும் போது அந்த ரூமுக்குள்ள சத்தியை தவிர வேற யாருமே இல்லம்மா. அப்புறம் எப்படிமா சிவா ரூம்குள்ள போயிருப்பான்? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தாம்மா சாவியை என் முந்தானிலேயே முடிச்சு வச்சிருக்கேன். சிவாவும் அங்க இல்ல, சாவியும் இல்ல, அப்புறம் எப்படிமா சக்தியை காப்பாத்த அவன் ரூம்குள்ள போயிருப்பான்? ஏம்மா ம், இப்படி இருக்குமோ? எப்படி? ஒருவேளை சக்திய பாம்பு கடிச்சு சத்தம் போட்டு அந்த சத்தத்தை கேட்டு சிவாவே போய் காப்பாத்திருந்தானா? ஏமா அப்படி இருந்திருந்தா சிவா சத்தம் போட்டு நம்மள எல்லாம் கூப்பிட்டுருப்பான். அது மட்டும் இல்ல, பூட்டின ரூமுக்குள்ள போய் எப்படி காப்பாத்த முடியும்? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். என்னம்மா இது, ஒரே குழப்பமா இருக்கு. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த கடங்காரி சக்தி சாவான்னு நினைச்சா என்ன பிளான் பண்ணாலும் விஸ்வரூபம் எடுத்துட்டு வந்து நமக்கு அப்பாவே வந்து நிக்கிறாளே. ஏமா சுபத்ரா, அந்த சக்தி சாகவே மாட்டாளா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் வேஸ்டா? இல்லம்மா,
உன் உழைப்பு வீண் போகாது. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அந்த சக்திக்கு விஷம் தலைக்கு ஏறினதுனால தான் அவ மயக்க போட்டு விழுந்திருக்கா. தலைக்கு விஷம் ஏறினாலே பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நாம விட்ட பாம்பு கொடிய விஷம் உள்ள பாம்பு. அந்த பாம்பு தீண்டினவங்க யாரும் பொழைச்சதே கிடையாது. ஏதோ அவ உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிருக்கா. ஆனா இனிமே அவளால தாக்கு பிடிக்க முடியாது. என்னதான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவளை காப்பாத்தவே முடியாதுமா. ஏம்மா நிஜமாவா சொல்ற? ஆமாமா, அவ சாகுறது உறுதி. அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. கடவுளே, சக்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ ரொம்ப நல்லவ. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க கடவுளே. மீனாட்சி, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? சக்திக்கு எதுவும் ஆகாது. அழுது அழுது உன் உடம்பையும் கெடுத்துக்காத. சொல்றது கேளு மீனாட்சி, அழாத. எப்படி தர்ணி அழாம இருக்க முடியும்? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும் மீனாட்சி. முடியல தர்ணி, அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ உடம்புல விஷம் ஏறினதுனால தானே அது தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்தா. வாயில நுரெல்லாம் வேற வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தரணி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன மீனாட்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சக்திக்கு எதுவும் ஆகாது. அண்ணன் தான் உடனே கார்ல கூட்டிட்டு போயிடுச்சுல்ல. சீக்கிரமே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நீ வேணா பாரு, முழுசா குணமாகி சக்தி வீட்டுக்கு வந்துருவா. கவலைப்படாத மீனாட்சி. இது பாரு, நான் சொல்றது கேளு. முதல்ல நீ அழாத. நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல தாரணி. சரி, இப்போ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்கவா? கேளு கேளு ப்ளீஸ். சுமித்ரா, இங்க வா. என்ன? அங்க பாரு. கடவுளே, என் தங்கச்சிக்காக உன்கிட்ட கை ஏந்தி நிக்கிற. அவ ரொம்ப நல்லவ. அவளை எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் அவளை பாத்துக்கணும். உனக்கு வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. ஆனா என் தங்கச்சி சக்தி எப்படியாவது காப்பாத்துட்டு சாமி. சஷ்டியை நோக்க சரவண பவனா, சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோ, பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட ஆட. வேண்டு, நல்லா வேண்டு. அந்த கடவுள் உன் தங்கச்சியா காப்பாத்த போறாரா? அவராலே முடியாது. ஏன்னா தீண்டுனது கொடிய நாகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சி செத்துட்டான்னு தகவல் வரப்போது. அது கேட்டு நான் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறேன். நீ அந்த சக்தி செத்துட்டாளே நினைச்சு சாக போற. இதுக்கு பேருதான் ஒரே கல்லுல 2 மாங்காவும். நல்லதா இருக்கு. அந்த சக்தி செத்துட்டாங்கிற தகவல் கேட்கறதுக்காக ஐ எம் வெயிட்டிங். மலரடி சரணம் 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 சரவண பவோ, சரணம் சரணம் சண்முகா சரணம். சத்தி சத்தி சத்தி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா சத்தி? சத்தி சத்தி சத்தி, இங்க பாரு சத்தி. சத்தி 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 சத்தி, பாரு சத்தி. சத்தி சத்தி, எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு பாய்சன் ஏறிட்டே இருக்குங்க. பாம்பு கடிச்சிருச்சுங்க, கொஞ்சம் பாருங்க. ஏங்க சொல்லிட்டே இருக்க, போன்ல இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க.
ஏங்க எமர்ஜென்சி சொல்றேன் போன்ல இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் டாக்டர் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்களேன் ஒரு ப்ளீஸ். நிமிஷம் இருங்க சார், ஏன் பதட்டப்படுறீங்க? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏங்க டியூட்டி பாம்பு டாக்டர் கடிச்சிட்டு வருவாங்க. எமர்ஜென்சி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் டியூட்டி டாக்டர்ங்கறீங்க. வெயிட் பண்ணுங்க சார், நைட் டியூட்டி டாக்டர் ஏங்க வருவாங்க. 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிடல் இப்படி அங்க சொல்லுங்க. எமர்ஜென்சி எதுக்குங்க வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பாருங்கங்க. ச்சே. சத்தி 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 இங்க கொஞ்சம் பாருமா. சத்தி சத்தி டாக்டர் 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 யாராவது வாங்க டாக்டர். சத்தி டாக்டர் டாக்டர் அவங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர், கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க டாக்டர். சரி, வாங்க. ப்ளீஸ் வாங்க டாக்டர். சத்தி 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 டாக்டர் வந்துட்டாங்கம்மா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருமா. சத்தி 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 டாக்டர் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சத்திக்கு என்னாச்சு டாக்டர்? ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க இவங்க என்னோட மனைவி தான் டாக்டர். இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். எப்படியாவது ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் 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 ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க. நர்ஸ் இங்க வாங்க. இவங்களை சீக்கிரம் ஐசியூக்கு கொண்டு வாங்க. சத்தி 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 உனக்கு எதுவும் ஆகாதுமா. சத்தி 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 சார் நீங்க எங்க இருங்க. சிஸ்டர் சிஸ்டர் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது சார், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க சார். சிஸ்டர் 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 டாக்டர் இப்ப அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரி. அவங்க உடம்புல இருந்து பாய்சன் எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் 1 ஹவர்ல மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். தேங்க்யூ ஆனா ஒரு டாக்டர். கண்டிஷன், அவங்களை இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாளை காலை வரைக்கும் தூங்காம பாத்துக்கணும். அப்பதான் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும். உங்களால பாத்துக்க முடியுமா? நிச்சயமா பாத்துக்கிறோம் டாக்டர். எங்க ஃபேமிலில கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா அவங்கள தூங்க விடாம பாத்துக்கிறோம் டாக்டர். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. 1 ஹவர் கழிச்சு நர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ Okay. தேங்க்யூ சோ மச் டாக்டர். தேங்க்யூ டாக்டர்.
அவங்கள இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாளை காலை வரைக்கும் தூங்காம பாத்துக்கணும். அப்பதான் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும்.